ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஆறுதலளிக்கிற ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் சகோதரர் டி அருள்தாஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நமக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் நிகழ்வை காணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பரலோகத்தின் தேவன் கட்டளையிடுவாராக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நிறைவான நன்மை உண்டாக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது கர்த்தரே யுத்தம் செய்திடுவார். கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள், செய்து பாடுவோம். ஆமென். பாடுவோமா? ஹல்லேலூயா. சொல்லி பாடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து நீங்கள் பாடுங்கள்.
கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க எல்லாரும். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். சொல்லுங்க. உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய், எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். சற்று நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதன் 2வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல் வார்த்தை என்ன என்றால், தேவன் உங்களுக்கு முன்னாலே சென்று எந்த காரியம் உங்களுக்கு கோணலா இருக்கிறதோ அந்த காரியத்தை நேராக்க போகிறார். அவர் அடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஆண்டவர் எதற்கு பெயர் சொல்லி அழைக்கிறாரா? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கே அடைபட்டு கிடக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு ஆழங்களுக்குள் கிடக்கிறது, அவைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வருகிறார். அவர் புதையல்கள், பொக்கிஷங்கள்,
உங்களால் எட்டி பிடிக்க முடியாத சில காரியங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கின்றன. வருடங்களாய் முயற்சிக்கிறீர்கள், பல நாட்களாய் மாதங்களாக பிரயத்தனப்படுகிறீர்கள். பல காரியங்கள் உங்களுடைய வாழ்விலே இன்னும் உங்களால் அவைகளை சம்பாதிக்க முடியவில்லை, அவைகளை சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள், ஆனால் அது வாழ்விலே நடந்த பாடில்லை. என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதம், ஒரு வேலை வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அதை எட்டி பிடிக்க முடியவில்லை. நன்றாக உழைக்கிறீர்கள், வியர்வை சிந்துகிறீர்கள், உங்கள் கணக்கிலே எந்த ஒரு சேமிப்பும் இல்லை. அது நானா விதங்களிலே செலவு பண்ணப்படுகிறது. மகளுடைய திருமண காரியம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிர்பந்தங்கள், ஏதோ ஒரு நிலையிலே உங்களுக்கு முன்னால் ஒரு கோணல் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனையினூடாக நீங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, நான் உண்மையாக ஆணித்தரமாக சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கரம் நீட்ட முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஆழமும் இந்த உலகத்தில் இல்லை, எவ்வளவு பெரிய உயரமான இடமும் இந்த உலகத்திலே இல்லை. அவர் உங்களுக்காக எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள். அப்போ இந்த முதலாவது அதிகாரத்தின் 45 ஏசாயா 1வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். சில ஸ்டார் ஹோட்டல்களை நம்ம போய் பார்த்தா ஒரே அறை 2 அறைகளாய் பிரிக்கப்படும். ஒரு சுவர் நடுவிலே வரும். அந்த ஒரே சுவரிலே இரட்டை கதவுகள் இருக்கும். அந்த இரட்டை கதவுகள் ஒரு அறையில் என்று ஒரு அந்த கதவை திறக்கலாம். அடுத்த அறைக்கு போக வேண்டுமானால் இன்னொரு கதவை திறக்க வேண்டும். இல்லை, 2 குடும்பங்கள் தனித்தனியாய் அந்த அறையிலே தங்குவார்களே, ஆனால் ஒரு நாளும் அந்த கதவு திறக்கப்படுவதில்லை, ஒருபோதும் திறப்பதே இல்லை. அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, ஆங்கில வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், I will open before you the double doors. இரட்டை கதவுகளை நான் உங்களுக்காக திறப்பேன். ஆண்டுடைய வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு முன்னாலே இருக்கிற கதவு, சிலருடைய வாழ்விலே கொஞ்சம் ஆசீர்வாதம், அடுத்த கதவு திறக்க முடியவில்லை, அடுத்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியவில்லை, அடுத்த நிலையிலே நான் மேன்மையை கண்டுகொள்ள முடியவில்லை. ஒரு உயர்வு வந்தது, அதோடு என்னுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டது. கொஞ்சம் ஆசீர்வாதங்கள், அதற்கப்புறமா என்னால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு தேர்வு, அதிலே வெற்றி பெற்று விட்டேன், அடுத்த தேர்விலே நான் பிரவேசிக்க போகிறேன், அது எல்லாம் எனக்கு தோல்வியிலே முடிகிறது. அருமையான சகோதரனே, சகோதரி, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கை கொடுக்கிறார். உங்களுக்கு முன்னாலே வாசல்கள் இனி பூட்டப்படுவதில்லை, கதவுகள் இனி அடைக்கப்படுவதே இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார், வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் முறியும். அவைகளை நீங்கள் உடைத்து முறித்து உள்ளாலே பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இதுவரையிலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது, இதுவரை உங்கள் கண்களிலே காண முடியாத ஆசீர்வாதங்கள், இதுவரை உங்கள் கரங்களிலே வந்து சேராத நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். அது புதையல்களை போல உங்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்திருக்கலாம், அது ஆழங்களிலே கிடந்திருக்கலாம். எவ்வளவு ஆழங்களிலே இருந்தாலும் அதற்குள்ளாய் தேவனுடைய கரம் கடந்து செல்லும். நான் சொன்னேன் அல்லவா, அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை, அவருடைய செவியும் மந்தமாகி போகவில்லை. எவ்வளவு ஆழங்களில் இருந்து எவ்வளவு உயரங்களில் நன்மைகள் வர வேண்டுமோ அந்த அளவுக்கு இயேசுவின் கரம் உயர்த்தப்படும். அந்த அளவுக்கு இயேசுவின் கரம் ஆழங்களிலே கடந்து சென்று உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள், கண்ணீரோடு கூட வந்த ஜனங்கள், என்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான், என்னுடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறார், என்னுடைய வேலைக்காரன் மரண படுக்கையில் இருக்கிறார், வியாதியஸ்தனாயிருங்க, வாருங்க இயேசப்பா, என்னுடைய வீட்டுல வாங்க ஆண்டவரே, என்னுடைய மகள் மேல கைய வைங்கப்பா, என்னுடைய வியாதிக்காரனை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. இப்படி எல்லாம் கதிகலங்கி நின்ற மக்களை இயேசு சந்தித்தார். எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சோதனை. இன்னொரு மனிதன் கல்லறையிடை வாசம் பண்ணினவன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு மகன் அல்லது குடும்பத்திலே ஒருவர்
வஸ்திரம் அணிவதில்லை, அவன் வீட்டிலே தங்குவதில்லை, கல்லறை தோட்டத்திலே போய் படுக்கிறான். அவன் கற்களை எடுத்து சரீரத்தை குத்தி காயப்படுத்துகிறான். விலங்குகளாலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரி, அந்த குடும்பம் அடைந்த வேதனை களவே இருந்திருக்காது. அவருக்கு மனைவி இருந்தால் அவள் எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்க வேண்டும். இல்லை, பெற்றோர் இருந்தால் அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்க வேண்டும். இவன் கல்லறையிடை வாசம், அந்த குடும்பமே ஒரு நரக குடும்பமாய் மாறி இருக்க வேண்டும். அந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். ஆழமான படுகொலியிலே கிடக்கிற மனிதன், பிசாசின் பிடியில் அகோர நிலையிலே மாற்றப்பட்ட மனிதன். அந்த மனிதனும் இயேசுவிடம் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஊராரே இவனை பார்க்கிறார்கள். இதோ கல்லறையிடை வாசம் பண்ணினவன், விலங்குகளாலும் கட்டுப்படுத்த முடியாதவன், கற்களை எடுத்து சரீரத்தை காயப்படுத்தினவன், வஸ்திரம் இல்லாத கிடந்தவன், இப்பொழுது வஸ்திரம் தரித்திருக்கிறான், நன்றாக ஆடை அணிந்திருக்கிறான், சுய புத்திக்கு வந்திருக்கிறான். அருமையான சகோதரி, கோணல் நேராக்கப்படும் நாள் இந்த நாள். உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும், எல்லா மேடுகளும் சமபூமி ஆகும். உங்களுக்கு முன்னாலே இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். கர்த்தர் இன்று உங்களுக்காக கிரியை நடப்பிக்க போகிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அதைத்தான் பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதெல்லாம், அருமையான சகோதரங்களே, ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்கள், அந்த பார்வோனின் சேனை, அந்த பார்வோன் தேசத்தை, எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வாழ்விலே ஏற்பட்ட பிரச்சனை சாதாரணமானதல்ல. செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. யோர்தான் இரு கரையும் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவர்கள் இரண்டையும் தாண்டி கடந்து செல்ல வேண்டும். இரண்டுக்கும் நடுவாக இந்த செங்கடல், அதற்கு பின்னால் இவர்கள் நிற்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாலே பெரிய சேனை இவர்களை கொலை செய்வதற்கு, அழித்து விடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. பார்வோன் மன்னன் குதிரைகளோடும் வீரர்களோடும் வந்து, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்து கொண்டே இருக்கிறான். பயப்படுகிறார்கள், அலறுகிறார்கள். செங்கடலை தாண்டி நாங்கள் எப்படி போக முடியும்? எங்களுடைய பயணம் கோணலாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அடைய வேண்டிய துறைமுகத்தை, சேர வேண்டிய இடத்தை இனி எங்களால் பற்றி பிடிக்க முடிவதில்லை. அந்நியருடைய கரங்களுக்கு நாங்கள் மடிய போகிறோம் என்று வேதனையோடு நின்ற நேரத்திலே தான் அந்த செங்கடல் இரண்டாக பிரியும்படி கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. அந்த வனாந்தரத்திலே நடந்து போவதை போல செங்கடலுக்குள்ளாய் இவர்கள் நடந்தே போகிறார்கள். அதை போல யோர்தான் பிரவாகித்து வருகிறது. யோர்தான் பிரவாகித்து வருகிறது. அக்கறை படுவதற்கு முயற்சிக்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் கர்த்தரே இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறார். கர்த்தருடைய கரம், அந்த பிரவாகித்து வந்த யோர்தான் இரு குவியலாய் தண்ணீர் நிற்கிறது. அந்த ஜனங்கள் தரைவழியாய் கடந்து போகிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, இத்தனை வருடங்களாய் நீங்கள் எடுத்த முயற்சி, இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், இத்தனை வருடங்களாக உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாத கடினமான சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் இயேசு இன்றைக்கு நேராக்குகிறார். கோடலை எல்லாம், அதைத்தான் அந்த அருமையான ஏசாயா தீர்க்கன் புஸ்தகத்திலே சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோடல் ஆரவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பாதாளம் உனக்கு முன்னே இருந்தாலும் அதை நிரம்ப செய்வதற்கும், அதை உனக்கு பாதையாய் அமைத்து தந்து நீ அக்கறை படுவதற்கும் தேவன் வல்லவர். எவ்வளவு பெரிய யோர்தான், பிரவாகித்து வருகிற யோர்தான், கடல் அலைகள், செங்கடல் உனக்கு முன்பதாய் இருந்தாலும் அதன் நடுவிலே பாதையை அமைத்து தருகிறவர், வழியை அமைத்து தருகிற கர்த்தர் உனக்காக இன்றைக்கு கிரியை நடப்பிக்க போகிறார். ஆகவே அருமையான தகப்பனை, மனம் கலங்காதிருங்கள். என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கிடக்கிறது. யாரோ ஒருவர் சொல்லுகிறீர்கள், வேண்டாத காரியங்களை, தவறான காரியங்களை பிள்ளைகள் மேலே சொல்லி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே இவர்கள் அழித்து போடுகிறார்கள் என்ற வேதனையோடு நிற்கிற தகப்பனே, தாயே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஒரு நாளும் சத்துருவின் விருப்பம் நிறைவேறுவதை காண்பதில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்வுக்கு முன்பதாயிருக்கிற தடைகளை நீக்குகிறவர் உங்களோடு கூட வருகிறார். அந்த கோணல்கள் நிச்சயமாய் மாறும். உங்களை குறித்து அவமானங்களை சொன்ன, தவறான காரியங்களை சொன்ன நாவுகள் உங்களுக்கு முன்பதாக வந்து மண்டியிடும். ஏசாயா 60:14 வாசித்து பாருங்கள். உன்னை உபத்திரவப்படுத்தினவர்களும் உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், அற்பமாய் எண்ணினவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் உன் பாதத்தில் வந்து குனிந்து உன்னை வணங்கும் நாட்கள் வரும். உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் பட்டணம் என்றும் சொல்லும் நாட்கள் உனக்கு வரும். அது நிச்சயமாய் நடக்கும். ஆகவே இன்றைக்கு நீங்கள்
சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை அல்ல. இவைகளை தாண்டி உங்களை அழைத்து செல்வதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே தான் கோரேசுக்கு முன்பதாக வாசல்கள் இனி பூட்டப்படுவதில்லை, இனி வெண்கல கதவுகள் இனி நிச்சயமாய் பூட்டப்படுவதில்லை. எவ்வளவு அழகாக கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படி இனி நீ அறிய போகிறார். இதுவரையிலும் எந்த கடவுளை வணங்கினீர்களோ பிரச்சனையே இல்லை. இதுவரையிலும் எந்த நம்பிக்கையில் போனீர்கள் பிரச்சனை. உங்களை படைத்த ஒரு கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்விலே இன்றும் அற்புதங்களை செய்ய போதுமானவர். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இரும்பு தாழ்பாகளை முறித்து ஒளிப்பிடத்திலும் மறைவிடத்திலும் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கொண்டு வருகிறார். எந்த அர்ப்பணத்தோடு கூட இயேசுவே இந்த வேளையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க, என்னை உம்முடைய கரங்களிலே தருகிறேன், நான் உம்மை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. காத்திருக்குதலுக்கு எனக்கு ஒரு முடிவு இன்றைக்கு வரட்டும் அப்பா, நான் வாசலுக்குள் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை இயேசுவின் கரத்திலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி உங்கள் இதயத்தின் மேலே கரத்தை வைத்து, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என்னுடைய வாழ்வுக்கு விரோதமாய் இருக்கிற கோணல்கள் மறையட்டும். அருமையான சகோதரனே சகோதரி, பாவம் செய்து நீங்கள் இயேசுவிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு திருவிழம் பெற்ற சொல்லுகிறார். ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்கள் வாழ்விலே உங்கள் வீட்டிற்குள் இருக்கிறபடியினாலே தான் அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கிடக்கிறது. ஆழமான படுகுழிக்குள்ளே நீங்கள் கிடந்ததை போல இருக்கிறீர்கள். வருடங்களாய் ஒரு நன்மைக்காய் முயற்சிக்கிறீர்கள். எதுவானாலும் தேவனுக்கு பிரியமற்ற எதுவானாலும் உங்கள் சரீரத்திலோ உங்கள் வீடுகளில் இருக்குமானால் தயவு செய்து அதை தரித்து எறிந்து போடுங்கள், அதை தூரே எறிந்து விடுங்கள். இல்லை, மதுபானத்திற்கு நீங்கள் பிரியமானவர்களாயிருக்கலாம். பாவ பழக்க வழக்கங்கள், வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய கரங்களிலே இருக்கிற அலைபேசி, அந்த மொபைலின் மூலமாய் உங்களுடைய பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த வாழ்வுக்கு எதிரான உங்கள் உணர்வுகளை, உங்கள் தூண்டுதலை நீங்கள் பெற்றிருக்கலாம். தயவு செய்து அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள். இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். என்னுடைய வாழ்விலே உம்முடைய சுத்த ஆவியை தாரும் என்று கேளுங்கள். நல்ல தகப்பனே, இதோ இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் மனதார தங்கள் வாழ்வை உமக்கென்று ஒப்பு கொடுத்து இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்வில் இருக்கிற தடைகள் மாற வேண்டும். கோணல்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியேறி நான் ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற அனுபவத்தை இன்று எனக்கு தாரும் என்று மனதார தங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வாலிப மகனுக்காய் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மனதார தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்களை சுத்திகரிப்பதாக. இவர்கள் இதயத்தை சுத்திகரிக்கட்டும், இவர்கள் சிந்தனைகளை சுத்திகரிக்கட்டும், கண்களை பரிசுத்தப்படுத்தட்டும், இவங்கள் சரீரங்கள் ஆரோக்கியத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கட்டும் அப்பா. எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தகப்பனே, மனம் பொருந்தி சீர் பொருந்தினார் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே அப்பா. நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைபட்டிருக்கிற அந்த வாசல், இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாள்கள் முறியட்டும், இன்றைக்கு ஊட்டையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆழங்களில் இவர்களுக்குரிய நன்மை இருந்தாலும் அங்கே உம்முடைய கரத்தை நீட்ட முடியும். நீர் ஆண்டவரே கரத்தை நீட்ட முடியாத என்ற ஆழமும் எந்த உயரமும் இந்த உலகத்தில் இல்லை இயேசுவே. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் வருடங்களாய் காத்து கிடக்கிற காரியங்களில் ஒரு அற்புதத்தை இயேசு இன்றைக்கு செய்வீராக அப்பா, செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று இருக்கிற வாசலுக்கு எதிராய் வருகிற எல்லா செங்கடல் யோர்தான் இரு குவியலாய் மாறட்டும். இன்றைக்கு அதற்குள்ளாய் இவர்கள் பயணத்தை கட்டளையிடுவீராக. இந்த நேரத்தில் எந்த தேசத்திற்கு போக வேண்டும், எந்த பட்டணத்திற்கு, எந்த மாநிலத்திற்கு, எந்த
உயர்ந்த மாகாணத்திற்கு போக வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் வருடங்களா முயற்சி எடுத்து அதிலே தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். அந்த வெண்கல கதவு உடையட்டும், இன்றைக்கு இரும்பு தாழ்பால் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பொக்கிஷங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அந்த ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே முழுமையுமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக. எல்லா தடைகளை ஆண்டவர் உடைக்கிறதற்காய் நன்றி அப்பா. பலவீனப்பட்ட சரீரங்கள் பலன் அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த தலை பகுதியில் இருக்கிற வேதனை, அந்த காயம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அந்த பொல்லாத வியாதி மறையட்டும் இன்றைக்கு. அந்த டியூமர் இயேசுவின் நாமத்திலே கரைந்து வெளியேறட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய தொடுதல் இறங்கட்டும். கை குழந்தைகளை கரங்களில் ஏந்தி மூளை காய்ச்சல், சரியான சரீர வளர்ச்சி இல்லை என்று வேதனையோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் இயேசுவின் கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. மருத்துவர்கள் எதை எழுதினாலும் இயேசு எழுதுகிறீர். இன்றைக்கு இந்த பிள்ளை வாழும் என்று எழுதுகிறீர், இவன் ஆத்துமா வாழும் என்று எழுதுகிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி நன்றி. எல்லா ஆழங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக. அற்புதங்களின் வேலையாய் இதை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மனநிலை பாதிக்கப்பட்டு யாரோ ஒருவருக்காய் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன் இயேசுவே. உம்முடைய கரத்தை அந்த மனிதன் மேல் வையுங்க. உம்முடைய தொடுதல் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட மனிதனுடைய சிரசிற்குள் இறங்கட்டும். அவனுடைய சிந்தனைகள் ஆண்டவரை, அவனுடைய எல்லா காரியங்களை ஆண்டவர் சந்தித்தருளும். இன்று தொட்டருள் ஒரு பரிபூரண விடுதலை இந்த நேரத்திலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் சர்வ வல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் வைத்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கு இவர்கள் சுதந்தரித்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிக நாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருஷ்டம் போல இருக்கும். அந்த வாசல் இவர்களுக்காய் திறக்கப்பட்டதற்காய் நன்றி. நன்மைகளை சுதந்தரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் தகப்பனே. நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.